கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த வீடியோ வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறதுனால தான் இந்த வாழ்க்கையில் பல போராட்டத்தின் மத்தியிலையும் நம்ம சமாதானத்தோடு கடந்து வந்து இப்போ வரைக்கும் நம்ம நிற்பது அவருடைய சுத்த கிருபையினால். நம்ம வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்ம எதிர்காலம் எல்லாம் அவருடைய மகத்துவமான கரத்தில் தான் இருக்கிறது. அன்பு ஊழியத்தின் வாயிலாக நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன அதே நாளில் தேதியில் ஒவ்வொரு வருஷமும் இந்த சோத்திர கூட்டத்தை நம்ம தடையின்றி ஆண்டவர் அந்த கூட்டத்தை நமக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னதை செய்யும் அளவும் ஒரு நாளும் அவர் கைவிட்டதில்லை. ஒரு காரியத்தை, ஒரு தரிசனத்தை அவர் கொடுக்காருன்னா அது முடிகிற வரைக்கும் அவருடைய மகத்துவமான கரம் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்தும். இந்த அன்பு ஊழியத்தின் வாயிலாக நம்ம நடத்துகிற இந்த ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தான் அந்த கூட்டம் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 2024 வருஷத்தில் நம்ம அக்டோபர் 12ஆம் தேதி நடத்த போகிற கூட்டம் 25ஆம் ஆண்டு சோத்திர கூட்டம். அந்த கூட்டத்திற்காக சில ஜெப குறிப்புகளை உங்களிடத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். அந்த ஜெப குறிப்புக்காக நீங்கள் நிச்சயம் மனதார அந்த குறிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா அந்த அன்பு தாயா ரூத்தம்மா மூலியமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பித்து அவர்களால் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அடியேனை இந்த ஊழியத்தின் மூலியமாக இரக்கம் கொண்டு அவருடைய பெரிதான கிருபையினால், நம்மளுடைய கரத்தில் எதுவும் இல்லை, எல்லாமே அவர்தான் இந்த ஊழியத்தை முன்னின்று நடத்துகிறார். அதற்கு பிறகாக இதை நடத்த அடியனுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இது இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நடத்த போகிற அந்த 25வது சோத்திர கூட்டத்தை கர்த்தர் தீர்மானித்த அதே நாளில், அந்த நாளில் நம்ம தவறாமல் நடத்த போகிறோம். இது இந்த கூட்டத்தின் 25ஆம் ஆண்டு சோத்திர கூட்டம். பெரிய நன்மை. ஒரு நூற்றாண்டை கர்த்தர் கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். 25 ஆண்டுகள் அவருடைய மகத்துவமான கரம் இந்த குடும்பத்தின் மேலே, இந்த ஊழியத்தின் மேலே இருந்தது. அதனால தான் இந்த ஊழியம் இன்னும் உடைந்திராமல் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி வருகிறார். எப்படி பாருங்க, அவர் அழைக்கப்பட்ட ஊழியமாக இருந்தால் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த நபர் இல்லாமல் போகலாம், அவங்களுடைய காலம் முடியலாம். ஆனாலும் அந்த ஊழியம் நிச்சயம் மரித்து போகாது. அது நிச்சயம் அவர் சொன்ன அந்த காரியம், அவர் நிறைவேற்றின அந்த ஊழியம் நிச்சயம் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் இன்னும் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்காக சில குறிப்புகளை நான் சொல்கிறேன். ஜெப குறிப்பு, அதை உங்களுடைய குடும்பத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் வைத்து ஜெபிங்க. முதலாவது ஜெப குறிப்பு, அந்த கூட்டம் நடைபெறுகிற அந்த நாளில் இயற்கை மற்றும் கால சூழ்நிலை எல்லாமே கர்த்தர் நன்மையாக சமாதானமாக நடத்தி அந்த நாளில் இருக்கணும். இயற்கைக்கு மாறாக அது ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் அது இருக்கக்கூடாது. அந்த கால சூழ்நிலையை கர்த்தர் நன்மையாக மாற்றி நம்ம அந்த கூட்டத்துக்கு ஏதுவாக இருக்க நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இரண்டாவது ஜெப குறிப்பு, நம்ம அந்த கூட்டத்திற்காக ஒளி அமைப்புகள், வீடியோ கேமரா எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதற்கான காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். அதுவும் அந்த நேரத்தில் நம்ம செய்த காரியம் ஒன்றும் எதுவும் தடைபடாத அளவுக்கு கர்த்தர் அந்த காரியத்தை நன்மையாக நடத்தி கொடுக்கணும். அதுக்கு வருகிற அனைவருக்கும் சாப்பாடு கொடுக்குற காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தணும். அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஜெப குறிப்பு, சாட்சி சொல்லுகிற வருகிறவர்கள் அந்த கூட்டத்தையே நம்ம நடத்துறது
அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தி என் தாயாரிடத்துல பேசின காரியம் சாட்சிக்காக இந்த கூட்டத்தை நடத்து அநேக ஜனங்கள் அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டு என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன காரணத்தினால் அந்த சாட்சிக்காக தான் அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அதனால் அந்த சாட்சி சொல்லுகிற வருகிற நபர்கள், வருகிற ஆத்துமா எந்த தடையும் இல்லாமல் கர்த்தரை அவங்களை கொண்டு வரணும். அதற்கு பிசாசு எந்த தடையும் கொண்டு வந்துடக்கூடாது. அந்த கூட்டத்தை அவங்க சாட்சி சொல்ல வர்றவங்களுக்கு சமாதானத்தோடு அவங்க வர்றதற்கு ஆண்டவர் கிருபை செய்யணும். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். 4வது செப குறிப்பு, கூட்டம் முடிந்து வந்த நபர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் திரும்பி வீடு செல்லும்போது எல்லாரும் வெளியூர்லேருந்து வருவாங்க. அவங்க சமாதானத்தோடு பாதுகாப்போடு அவங்க திரும்பி செல்லணும். அவங்க ஆசீர்வாதத்தோடு செல்லணும். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஜெப குறிப்பை உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டத்திற்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த காரியத்தை அவர் நன்மையாக மாற்றி கொடுப்பார். அவர் சொல்லிட்டார், அதனால் அந்த கூட்டம் நடந்துடும். நம்ம வெறுமையாக இருந்துடக்கூடாது. அதற்காக நம்ம மனதார நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அவர் சொன்ன கூட்டமாக இருந்தாலும், அவர் வெளிப்படுத்தின கூட்டமாக இருந்தாலும், அதே நாளில் நடத்துகிறதாக இருந்தாலும் அதற்கு பல போராட்டங்கள், சத்ரு பல விதத்தில் நெருக்கத்தை கொண்டு வருவான். ஆனாலும் நம்ம ஜெபத்தினால தான் அதை தாண்டி செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். இந்த கூட்டத்தை நடத்தவும் அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். உங்களுடைய ஜெபம் இந்த ஊழியத்திற்கு எப்பவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்காகவும் நானும் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புக்காகவும் நீங்கள் அனுப்புகிற காரியத்திற்காகவும் நான் ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அவர் செய்வார். கர்த்தர் உங்களை இன்னும் நடத்துவார். நான் எப்பொழுதும் இந்த ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிற நாட்கள் எல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் நான் மனதார ஜெபிப்பேன். இனிமேலும் இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நானும் பாரத்தோடு ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இதை நம்ம விடாமல் செய்கிறது ஒரே காரணம், அவர் முன்குறித்ததுனால தான். அதை நிச்சயம் அதை செய்து முடிக்கணும். அதை நம்மளோடு இருந்து அவர் கைவிடாமல் நம்மளை காப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.